ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு விநாயகருக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அவரை வெயிட் பண்ண வைக்காமல் இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுக்கு தான் இந்த ஐடியா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அவல் எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை அவல் அப்படி இல்லைனா நம்ம சிவப்பு அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுமா. இப்போ நல்லா புசு புசுன்னு ஆகிட்டானா இவனை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் தான் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ நம்ம இந்த அரிசி மாவு வறுத்துட்டு அப்படிலாம் வறுத்த அரிசி மாவே வாங்கினாலுமே அதில் சுட தண்ணி விட்டு அதை நல்லா பிசையணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை இது ரொம்ப ஹார்டாக இருக்குமா அப்படிலான்னு. ஸோ இது அவல்ன்றதுனால கண்டிப்பாக சாஃப்டாக இருக்குங்க. நான் இதை ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கையிலேயே இதை மசிச்சா ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வந்துடும். இது கூட நான் இந்த ஒரு கப் எடுத்தல அதே கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத. அதே கப் அளவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஈஸியாக இதில் மசிச்சா ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் ஆனால் 2 டைம்ஸுமே நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படின்னா ரவுண்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பிள்ளையார் விரும்பி சாப்பிடுவார். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த தேங்காய் வாசனை ஏலக்காய் வாசனையோடு இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், எந்த ஷேப்பில் வேணாலும் வைங்க, அவ்வளோ சாஃப்டாக வருவான். இப்போ இவன் ரெடி ஆகிட்டான். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இட்லி குண்டானில் வச்சுக்க போகிறோம். ஸோ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வச்சு மூடிடலாம். 15 to 20 மினிட்ஸ்னாலே கரெக்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 20 மினிட்ஸ் கரெக்டாக வைங்க, சூப்பராக வெந்துடுவான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கான்னு. நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.